ஹாய் நண்பர்களே, தாட்கோ மூலமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவைச் சேர்ந்தவர்களுக்கு விமான நிலையத்தில் இலவச பயிற்சியும் மற்றும் வேலைவாய்ப்பும் கொடுக்குறாங்க. அந்த திட்டத்தை பற்றி தான் தற்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. தமிழ்நாட்டில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு அல்லது பட்டப்படிப்பு முடித்த இளைஞர்களுக்கு சர்வதேச விமான நிலைய பணிகளுக்கான பயிற்சி தாட்கோ மூலமாக இலவசமாக தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவை சேர்ந்த 12ஆம் வகுப்பு அல்லது பட்டப்படிப்பு முடித்த இளைஞர்களுக்கு சர்வதேச விமான நிலைய பணிகளுக்கான பயிற்சியை தாட்கோ மூலமாக இலவசமாக தமிழ்நாடு அரசு வழங்குறாங்க. அதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த பயிற்சி 6 மாத காலம் பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் 20,000 முதல் 70,000 வரை சம்பளத்திலேயே வேலைவாய்ப்பு பெறவும் உங்களுக்கு வழிவகையை தாட்கோவே ஏற்பாடு செஞ்சு தராங்க. இது ஒரு அருமையான திட்டம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம்ங்கிறது தான் தாட்கோ அப்படின்னு ஷார்ட்டாக சொல்கிறாங்க. இதன் மூலமாக 12ஆம் வகுப்பு அல்லது பட்டப்படிப்பு முடித்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சார்ந்தவர்களுக்கு சர்வதேச விமான நிலையத்தில் பணிபுரிய சர்வதேச விமான போக்குவரத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஐயாட்டா கேண்டா என்ற நிறுவனத்தால் பயிற்சிகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக தாட்கோ மேலாண்மை இயக்குனர் கந்தசாமி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின சார்ந்தவர்களுக்கு சர்வதேச விமான போக்குவரத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் விமான நிலைய பயணிகள் சேவை அடிப்படை படிப்பு, சரக்கு ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி அடிப்படை படிப்பு, சுற்றுலாத்துறையின் அடிப்படை படிப்புகள் மற்றும் விமான பயண முன்பதிவு போன்ற பயிற்சிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கி வேலைவாய்ப்பும் பெற வழிவகை செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த அறிவிப்பில் சொல்லியிருக்காரு. அதோடு இந்த பயிற்சியினை பெற 12ஆம் வகுப்பு அல்லது பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றவர்களும் 18 வயது முதல் 23 வயது நிரம்பிய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தை சார்ந்தவர்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 6 மாதமாக பயிற்சி வழங்குவாங்க. இதற்காக 6 மாதமும் விடுதியில் தங்கி படிக்க வசதியும் பயிற்சிக்கான செலவின தொகையான 95,000 ரூபாய் தாட்கோவால் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சியினை வெற்றிகரமாக முடிக்கும் பட்சத்தில் ஐஏட்டா இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் கேண்டா மூலம் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரக்கு ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்களிலும் நட்சத்திர விருதுகளிலும் சொகுசு கப்பல் மற்றும் சுற்றுலாத்துறையிலும் வேலைவாய்ப்பு நீங்கள் இதன் மூலமாக பெறலாம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு ஆரம்பகால மாதாந்திர ஊதியமாக 20,000 முதல் 22,000 வரையும் பெறுவதற்கு வழிவகை செய்யப்படும். பின்னர் திறமைக்கேற்ப பதவி உயர்வின் மூலமாக 50,000 முதல் 70,000 வரையும் ஊதிய உயர்வும் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே 55 நபர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு முதல் கட்டமாக 46 நபர்கள் முன்னணி விமான நிறுவனங்கள் மற்றும் சேவை மையங்களான இண்டிகோ, ஏர் இண்டியா, பேர்ட் அவியேஷன், மெஞ்சிஸ், ஹுண்டாய், இகோ டூர்ஸ் இந்த மாதிரியான கம்பெனிகளில் பணிபுரிந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் விருப்பம் உள்ளவங்க பதிவு செய்யணும் அப்படின்னா www.tatco.com இந்த தாட்கோ இணையதளத்தில் பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசின் சார்பில் தாட்கோ மேலாண்மை இயக்குனர் கேட்டிருக்காங்க. ஆதி திராவிடன் மற்றும் பழங்குடியினத்தை சார்ந்த மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கங்க. நன்றி.